ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான பூந்தி லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவை கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஓட்டை கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஓட்டை வழியாக மாவு விழணும். இதுதான் கரெக்டான பதம். மாவை நல்லா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இந்த கரண்டியில் இருக்கிற மாவை எடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்த வாட்டி பூந்தி ஊற்றும்போது கரெக்டாக விழும். இப்போ ஒரு கடாயில் இந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு பூந்தி முத்து முத்தாக விழும். அதனால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகியாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவெடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உடனே பொரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த ஓட்டக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி மாவெடுத்து விடலாம். கரண்டியை இந்த மாதிரி கடாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பூந்தி ரொம்பவே சூப்பராக முத்து முத்தாக வருது. ஒரு குழிக்கரண்டி மாவு விட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். அதிகமாக விடாதீங்க. நீங்கள் பூந்தியை போடும்போது ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் பூந்தி முத்து முத்தாக விழும். மாவு நல்லா தண்ணியாக கலந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் பூந்தி முத்து முத்தாக வராது, நீள நீளமாக விழும். லட்டு செய்கிறதுக்கு பூந்தியை நல்லா மொறுமொறுப்பாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 3/4 பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். பூந்தியை எண்ணெயிலேருந்து வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுக்கோங்க. ஒருவேளை பூந்தியில் எண்ணெய் இருந்தது அப்படின்னா எண்ணெய் வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி பூந்தி போட்டு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாவே அடுத்த வாட்டி பூந்தி போடுங்க. அப்போது தான் எல்லா பூந்திகளும் முத்து முத்தாக வரும். எண்ணெய் நல்லா சூடாக இல்லை அப்படின்னா பூந்தி முத்து முத்தாக வராது. எண்ணெயில் மாவு விழுந்து மாவு தட்டையாகவே இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா மாவையுமே பூந்திகளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை பாகை ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதில் ஒரு கம்பி பாகு பதம் வர அளவுக்கு மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பாகு பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற பூந்தியில் கொஞ்சமாக சேர்த்து கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொரகொரப்பான பதத்துக்கு நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற பூந்தியை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சர்க்கரை பாகை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் பூந்தியில் சர்க்கரை பாகு நல்லாவே ஏறும். இதில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருந்த பூந்தியையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூந்தியை அரைச்சி சேர்க்கறதுனால லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்த முந்திரி பருப்பு உளுந்து திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக இருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சர்க்கரை பாகையுமே இதில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடும்போது சர்க்கரை பாகை அதிகம் ஆகாமல் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுறோம். சர்க்கரை பாகை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். அப்போது தான் பூந்தியில் சர்க்கரை பாகு நல்லாவே ஏறும். இப்போ பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு எடுத்தாச்சு. பூந்தி நல்லாவே சர்க்கரை பாகு இழுத்துருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பூந்தியை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எடுத்து முதல்ல இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு 18 லட்டுகள் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.